ஜிப்மர் மருத்துவமனையின் எதிரே பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பிற்காக 2,40,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய நடை மேம்பாலம் கட்டும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். தினசரி வெளி நோயாளி பிரிவுகள் மட்டுமே 5,000க்கும் மேற்பட்டோர் குவிகின்றனர். இதனால் ஜிப்மர் மருத்துவமனையின் நுழைவாயில் பகுதி எப்பொழுதும் மக்கள் நடமாட்டத்துடன் பரபரப்பாக காணப்படுகிறது. போக்குவரத்து நெரிசலும் விபத்து அபாயமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததால் இங்கு பாதுகாப்பாக சாலையை கடக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அதிகரித்து வரும் மக்கள் நடமாட்டத்தை கருத்தில் கொண்டு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நடை மேம்பால பணியை கையில் எடுத்தது விறுவிறுப்பாக நடத்தி வருகிறது. இரும்பு கட்டமைப்பை கொண்டு மிகவும் உறுதியான முறையில் 31 மீட்டர் நீளத்திற்கு இந்த நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. படிக்கட்டுகளில் ஏறி இறங்க சிரமப்படும் நோயாளிகள் மற்றும் முதியவர்களுக்காக பாலத்தின் இரு பக்கங்களிலும் அதிநவீன லிப்ட் வசதி செய்யப்பட உள்ளது. இதுவரை 75% பணிகள் முடிவடைந்துள்ளது. இன்னும் 1 மாதத்திற்குள் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து பாலம் திறக்கப்படும் பொழுது ஜிப்மர் பகுதி போக்குவரத்து நெரிசலின்றி மாறுவதுடன் நோயாளிகளின் பாதுகாப்பான பயணமும் உறுதியாகும் என கூறப்படுகிறது. மொரட்டாண்டி டோல்கேட்டில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன. பல மணி நேரம் காத்திருந்த வாகன ஓட்டிகள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திண்டிவனம் சாலை மொரட்டாண்டி டோல்கேட் வழியாக நேற்று வார விடுமுறை என்பதால் மாலை முதல் ஏராளமான வாகனங்கள் சென்றன. இரவு 7 மணிக்கு மேல் டோல்கேட்டில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக வாகனங்களுக்கான சுங்க கட்டண QR கோட் காண்பிக்கப்படவில்லை. இதனால் டோல்கேட்டை கடந்து செல்வதற்கு வாகனங்கள் தாமதமானதுடன் ஏராளமான வாகனங்கள் பல கிலோமீட்டர் அணிவகுத்து நின்றன. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யும் வேலையில் ஈடுபட்டு வருவதாக ஊழியர்கள் கூறினாலும் வாகன ஓட்டிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க முடியாமல் ஊழியர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இரவு 8:30 மணிக்கு மேல் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட டோல்கேட் வழியாக வாகனங்கள் பழையபடி சென்றன. மணவெளி சட்டமன்ற தொகுதியில் திம்மநாயக்கன்பாளையம் மற்றும் பூரணாங்குப்பம் ஆகிய பஞ்சாயத்துகளில் 100 நாள் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திம்மநாயக்கன்பாளையம் மற்றும் பூரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் திம்மநாயக்கன்பாளையம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பள்ளமதகு முதல் ஏரி முகத்வாரம் வரை உள்ள ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணிக்கு 24,07,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பூரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தல் பணிக்கு 2,55,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பூரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வண்ணான்குளம் முதல் விஜயமா நகர் வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்தல் பணிக்கு 65,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 27,27,000 ரூபாய்க்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தரி, உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் தன்ராஜ், பணி ஆய்வாளர் கணேசன், கிராம திட்ட ஊழியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கொள்ளையடிக்க திட்டமிட்டு கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். லாஸ்பேட்டை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு சந்தேகப்படும்படி ஒரு கும்பல் நடமாடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து லாஸ்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் பாபு மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். அங்கு கத்தியுடன் மறைந்திருந்த 8 பேரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். விசாரணையில் லாஸ்பேட்டையை சேர்ந்த டக்கி விக்கி என்கிற விக்னேஸ்வரன், குஸ்கா பாஸ்கர் என்கிற பாஸ்கர், ரைஸ் என்கிற அகிலன், நாராயணன், ஹரிஹரன், ஏர்போர்ட் என்கிற ஹரிபிரசாத், மனோஜ், பிரவீன் என்பதும் அவர்கள் அப்பகுதியில் கொள்ளையடிக்க சதித்திட்டம் தீட்டியதும் தெரியவந்தது. அவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து 8 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து இடையூறாக உள்ள வாகனங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என போக்குவரத்து துறை மற்றும் போக்குவரத்து போலீசாருக்கு சபாநாயகர் அன்பழகன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகள், போக்குவரத்து போலீசாருடன் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சபாநாயகர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் போக்குவரத்து துறை அதிகாரிகள், போக்குவரத்து காவல்துறை SP ரச்சனா சிங், இன்ஸ்பெக்டர் பக்தவச்சலம், வேலையன் மற்றும் பெரிய கடை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய சபாநாயகர் அன்பழகன், புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து சமரசமின்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையோரம் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள், கடைகள் மற்றும் வாடகை மோட்டார் சைக்கிள் என்ற பெயரில் சாலையை ஆக்கிரமித்துள்ள 100கணக்கான வாகனங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டார்.
கணுவாப்பேட்டை அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகான் சன்னியாசி அப்பர் சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் குரு பூஜை விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். வில்லியனூர் கணுவாய்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகான் சன்னியாசி அப்பர் சுவாமிகள் ஜீவசமாதி சித்தர் பீடத்தில் குரு பூஜை விழா இன்று நடைபெற்றது. குரு பூஜை விழாவினை முன்னிட்டு காலை ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமிக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். காட்டேரிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்களின் 30ஆம் ஆண்டு விழா சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. காட்டேரிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1996-97ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவ மாணவியர்கள் 30ஆம் ஆண்டு சந்திப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்கு ஆசிரியர் சக்திவேல் தலைமை தாங்கினார். மேலும் ஆசிரியர்கள் குப்புசாமி, கிருஷ்ணமூர்த்தி, வேலுசாமி, ராஜி, வசூலுதீன் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளினி, முன்னாள் மாணவி மலர்விழி பூங்காவனம், முன்னாள் மாணவி உண்ணாமலை, விமலா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர்கள் மதிவழகன், பஞ்சவர்ணம், தனுசு, முருகன், ஜெகன், கிருஷ்ணராஜ் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். முன்னாள் மாணவர் மதியழகன் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி கூடப்பாக்கம் கோனேரிக்குப்பத்தில் அமைந்துள்ள ஆதித்யா கலை அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா மற்றும் 2026-27ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கையின் அறிமுக விழா நடைபெற்றது. ஆதித்யா கல்வி குழும இயக்குநர் ஆனந்தன் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்து பேசினார். மேலும் இறுதி ஆண்டு சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. விழாவில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா உட்பட பல்வேறு கலைஞர்கள் பங்கேற்று மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். ஆதித்யா கலை அறிவியல் கல்லூரி தலைவர் அசோக் ஆனந்த் உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் மாணவர்கள், பெற்றோர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கும் தமிழக முதல்வர் விஜயகுமார் நட்பு வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லியில் பிரதமரை சந்தித்து பேசினேன். அப்பொழுது புதுவை வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக உறுதியளித்துள்ளார். எங்கள் தேசிய தலைமையும் முதல்வரும் பேசி அமைச்சரவை விரிவாக்கம், இலாகா நியமன எம்எல்ஏ குறித்து முடிவு செய்வார். இது விரைவாக நடக்கும். லாஜக தலைவர் அமைச்சர் பதவி கேட்டதால் தான் இந்த தாமதமா என கேட்கிறார்கள். அதுபோல இல்லை. அகில இந்திய தலைமை முதல்வரிடம் பேசி முடிவெடுக்கும். அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கும் தமிழக முதல்வர் விஜயகுமார் நட்பு வேறு, அரசியல் நிலைப்பாடு வேறு. தமிழகத்தில் முதல் முறை போட்டியிட்ட தாவேகா 107 இடங்களை பிடித்துள்ளது. திமுகவுடன் கூட்டணி அமைத்த கட்சிகளின் ஆதரவு மூலம்தான் ஆட்சிக்கு வந்துள்ளது. வரும் காலத்தில் தாவேகா செயல்பாடுகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அண்டை மாநிலத்துடன் நட்புடன் இருக்கும் வகையில் முதல்வர் செயல்படுகிறார். முதல்வர் ரங்கசாமியுடன் எனக்கு எந்தவித மன வருத்தமும் இல்லை. பாஜக தலைமை சொல்வதை கேட்டு செயல்படுவேன். அவர்கள் தரும் இலாகா பெறுவேன். தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர் வெல்வார். தேர்தலில் பாஜக எம்எல்ஏ தொகுதி கடந்த முறையே குறைவாக வென்றுள்ளதை கட்சி தலைமை ஆய்வு செய்து வருகிறது. மேலிட தலைவர் புதுச்சேரி வந்து ஆராய்வார் என்றார். புதுச்சேரி காவல்துறைக்கு புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் சார்பில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் 4 நடமாடும் போக்குவரத்து காவல் சாவடிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் சார்பில் புதுச்சேரி காவல்துறைக்கு அதிநவீன வசதிகளுடன் கூடிய 4 நடமாடும் போக்குவரத்து காவல் சாவடிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி வரலாற்றிலேயே இந்த குறிப்பிட்ட நவீன வடிவமைப்புடன் கூடிய காவல் சாவடிகள் அறிமுகப்படுத்தப்படுவது இதுவே முதன்முறையாகும். வெயில், மழை போன்ற காலநிலைகளில் இருந்து பாதுகாப்பு அளித்து போக்குவரத்து காவலர்கள் தங்களின் கடமைகளை தடையின்றி மேற்கொள்ளும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த சமூக நலத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இப்பயனுள்ள திட்டத்திற்காக காவல்துறை உயர் அதிகாரிகள் புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் அமைப்பினருக்கும் தங்களது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்எஸ்பி ராஜேந்தர், போக்குவரத்து காவல்துறை எஸ்பி ரச்சனா சிங் மற்றும் புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் தலைவர் மோதிகுமார், துணைத் தலைவர் முரளி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் வெங்கட், ஊடக ஒருங்கிணைப்பாளர்கள் கெவின், பாலா, விவேஷ் உட்பட காவல்துறை உரிய அதிகாரிகள், ரவுண்ட் டேபிள் அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டனர். சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வில் முதல் 5 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு
ஊக்கத்தொகை மற்றும் நினைவு பரிசுகளை திருக்கனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் வழங்கி வாழ்த்தினார். சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் சார்பில் சோரப்பட்டு கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 5 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. சுரக்ஷா அமைப்பின் தலைவரும் முன்னாள் ராணுவ வீரருமான பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வசோபுலோதீன், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் காளிதாஸ், விநாயகம்பட்டு முன்னாள் கிராம தலைவர் சம்பத், மாணவர் பெற்றோர் சங்க தலைவர் ராமதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருக்கனூர் கோவிந்தராஜ் கலந்து கொண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 5 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சுரக்ஷா சேவா சமூக அமைப்பின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.